ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஹாலிவுட் கமெண்ட்ரி. நான் உங்கள் கமலேஷ். இந்த வீடியோவில் 2018 ஒரு சூப்பரான ஆக்ஷன் அட்வென்ச்சர் அனிமேஷன் மூவியாக ரிலீஸ் ஆன குங்கு பாண்டா பார்ட் 1 மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக குங்கு பாண்டா பார்ட் 4 வந்து ரிலீஸ் ஆனிச்சு. அந்த படத்தை நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க, பார்க்காம கூட இருப்பீங்க. அப்படி பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தை போய் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. அதுக்கு முன்னாடி குங்கு பாண்டா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு 3 பார்ட் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அந்த படத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அந்த பார்ட் 4 பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்டோரி லைனப் உங்களுக்கு வந்து பார்க்குற மாதிரி இருக்கும், புரியவும் செய்யும். கிட்ஸ்லேருந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வர எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு சூப்பரான மூவினா இந்த குங்கு பாண்டா வந்து சொல்லலாம். அப்படின்னு இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா நிறைய பேசிக்கிட்டே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்துடலாம். குங்ஃபு பாண்டா பார்ட் 1. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன, நம்ம படத்தோட ஹீரோ வந்து அவரோட அப்பாவோட சேர்ந்து வந்து ஒரு ஹோட்டல் வந்து நடத்திட்டு இருப்பாரு. அதே சமயம் வந்து கேட் பேலஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து மாஸ்டர் ஊக்குவே வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாரு. அது என்ன அனௌன்ஸ்மெண்ட்னா வந்து நாங்கள் டிராகன் வாரியரை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாரு. அதை பார்க்கறதுக்காண்டி அந்த கேட் பேலஸுக்கு சுற்றி இருக்கிற கிராம மக்கள் நம்ம ஹீரோவான போ வந்து போகிறாரு. அங்கே போன இடத்துல வந்து நம்ம மாஸ்டர் வந்து நம்ம ஹீரோ தான் அந்த டிராகன் வாரியர் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இதை கேட்டு அங்கே இருக்க யாருமே வந்து நம்ப முடியல. நம்ம ஹீரோலாம் ஒரு டிராகன் வாரியர் அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதே சமயம் இன்னொரு சைடு வந்து நம்ம படத்தோட வில்லனான தாய்லாந்து வந்து ஒரு மிகப்பெரிய சிறைசாலையிலேருந்து தப்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட அங்கே வந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து பாதுகாப்பு வந்து நின்றுட்டு இருப்பாங்க. அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு நம்ம வில்லன் வந்து கேட்வே அப்படிங்கிற நம்ம பேலஸ்க்கு வந்து வராரு. வந்து நம்ம வில்லனை வந்து எப்படி நம்ம ஹீரோவை வந்து அடித்து தும்சம் பண்ணுறாரு அப்படிங்கிறத இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியை வந்து கொண்டு போயிருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டோரி லைனை பார்த்தோம்னா எல்லா ஆடியன்ஸுக்குமே பிடிக்க மாதிரியான ஒரு சூப்பரான ஸ்டோரி லைனப் தான். எல்லா ஆடியன்ஸுக்குமே பிடிக்கலாட்டி அப்படின்னாலுமே வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு வந்து கன்ஃபார்ம் வந்து இந்த படத்தோட ஸ்டோரி லைனப் வந்து பிடிக்கும். கிட்ஸுக்குமே வந்து இந்த படத்தோட ஸ்டோரி லைனப் வந்து பிடிக்கும். ஃபேமிலியோட படத்துக்கு போய் ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த படத்தை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓடிடியிலே வந்து இந்த படம் வந்து அவைலபிளாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட இந்த படத்தை நான் பார்த்து வந்து 6 வருஷம் 5 வருஷம் ஆக போகுது. இருந்தாலுமே வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஒரு மூவி நான் வந்து இந்த படத்தை வந்து சொல்லுவேன். அனிமேஷன் அப்படின்னு வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து எடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து டாப்பில் இந்த மூவி தான் வந்து இருக்கும். ஆனால் அனிமேஷனில் வந்து குங்கு பாண்டா அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து யாராலுமே வந்து அடிச்சுக்கிட முடியாது. பர்சனலாக எனக்கும் சரி, அனிமேஷன் பார்க்குறவங்களுக்குமே சரி, எல்லாத்துக்குமே பிடிச்சமான ஒரு சூப்பரான மூவினா வந்து குங்கு பாண்டா வந்து சொல்லலாம். இந்த படத்தோட மெயின் ப்ளஸே வந்து இந்த படத்தோட ஸ்டோரி ரைட்டிங், அதுக்கப்புறம் எடிட்டிங். இந்த படத்தோட எடிட்டிங் வைஸ் பார்க்கும்போது எந்த இடத்துலையுமே வந்து நம்ம ஒரு அனிமேஷன் மூவி தான் பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கே வந்து வரல. முழுக்க முழுக்க வந்து ஒரு ஹாலிவுட் மூவி பார்த்தோம்னா எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் இந்த படத்தோட எடிட்டிங் வைஸ் வந்து எனக்கு வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஸ்டோரி ரைட்டிங் வந்து முழுக்க முழுக்க ஆக்ஷன் அப்படிங்கிற ஒரு பாதையிலே வந்து போல காமெடி, அதுக்கப்புறம் ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிக்கிற மாதிரியான சீன்ஸ் அப்படின்னு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிக்கிற மாதிரி இந்த படத்தை வந்து கொண்டு போயிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவான போவோட வாழ்க்கையில் நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், அவரோட எமோஷன்ஸ், இது எல்லாத்தையும் வந்து இந்த படத்தை வந்து நல்லா சூப்பராக வந்து காட்டியிருப்பாங்க. ஓவரால் இந்த படத்துக்கு வந்து IMDb ரேட் வந்து 10க்கு 9 கொடுக்குறேன். ஃபேமிலி ஆடியன்ஸ் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ண வேண்டிய ஒரு சூப்பரான ஒரு அனிமேஷன் மூவி. மறக்காமல் இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணி பார்த்துருங்க. OTTயில் வந்து இந்த படம் வந்து அவைலபிளாக தான் இருக்குது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸ், அதுக்கப்புறம் அனிமேஷன் மூவியோட ரிவ்யூ பார்க்கணும்னா மறக்காமல் என்னோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான அட்வென்ச்சர் மூவியோட ரிவ்யூ பார்க்கணும்னா சைடில் தெரிந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். நான் உங்களை அங்கே வந்து சந்திக்கிறேன்.